உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஏன் நம்மள ஆண்டவர் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் அவர் தங்குகிற வாசஸ்தலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய இருதயத்திலே அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். कारण यहाँ कहा कि लव्यस्ता पुस्तक में चैप्टर 19 में वचन 2 से इस्राएलियों की सारी मंडली से कल कि तुम पवित्र बने रहो क्योंकि मैं तुम्हारा परमेश्वर यहोवा पवित्र हूँ. परमेश्वर पवित्र है सो हमारा हृदय भी पवित्र होना चाहिए. என் இருதயத்துக்குள்ள தேவன் தங்கணும் அப்படிங்கறவங்க எத்தனை பேர்? जिन लोग चाहते हैं मेरे हृदय में परमेश्वर आकर रहना है. காமனா நாம தெரிஞ்சிருக்கிற சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இருதயத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா, பொறாமை, எரிச்சல், பகை, விரோதம், அசுத்தம், இச்சை, மோகம், காம விகாரம், நிறைய பொல்லாத காரியங்கள்லாம் எங்கே தான் இருக்குது? எங்க இருக்குது? இருதயத்தில் தான் உண்டாகிறது. हमारे हृदय में ही बहुत बड़ा बुरा सोच विचार है, कैसे इच्छा है, अभिलाषा है, संसार की चीजों के ईर्ष्या होते हैं. நான் எனக்குள் தேவன் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். मैं चाहता हूं कि मेरे अंदर परमेश्वर आना, என்னோடு கூட தேவன் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். मैं चाहता हूं कि मेरे साथ की परमेश्वर रहना, जीना. ஆனால் நான் முந்தி சொன்ன சில சுபாவங்கள் நமக்குள்ளே வந்து உட்கார்ந்து கொள்கிறது. पर पहले मैं कहा था कि वो स्वभाव मेरे अंदर है. அது உலகம், वही संसार, பாவம், पाप, இச்சை, மோகம், मोह, நிறைய காரியங்கள், कई कारण वहां है. கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் உட்கார்ந்துகிறது. ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார்? இந்த இருதயத்தை குறித்து தேவன் என்ன நம்ம கிட்ட விரும்புகிறார்? அது நான் விரும்புகிற வாசஸ்தலமாக இருக்கிறது. ஆனபடியினாலே அந்த இருதயத்தை சுத்தமுள்ளவர்களாக யார் கவனித்துக் கொள்ளுகிறார்களோ, பாதுகாத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான். हमारे परमेश्वर हमारे साथ कहते हैं इस हृदय में स्थान रखने के लिए, पर हम रक्षा करना ही इस